வணக்கம் வெங்கட். நான் உன் டீச்சர் பேசுறேன். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் பார்க்க போறோம். அமிலங்கள், காரங்கள், அப்புறம் உப்புக்கள். இந்த ஒரு செஷன்லயே இந்த முழு பாடத்தையும் படிச்சு உன்னை எக்ஸாமுக்கு சூப்பரா ரெடி பண்ண போறேன். ரெடியா? சரி, வா உள்ள போகலாம். உனக்கு ஈஸியா புரியறதுக்காக இந்த பாடத்தை 5 சிம்பிள் பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன். முதல்ல சுவைகளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாப்போம். அப்புறம் அமிலம்னா என்ன, காரம்னா என்ன, அதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா கலரை வச்சு டெஸ்ட் பண்றது எப்படின்னு கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும், அதாவது உப்புகள் எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். கடைசியா நம்ம டெய்லி லைஃப்ல இதெல்லாம் எங்க பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஆரம்பிக்கலாமா? சரி, முதல் பகுதி சுவைகளின் உலகம். ஆமா, எல்லாமே டேஸ்ட்ல தான் ஆரம்பிக்குது. உன்னோட புக்ல வர்ற மாதிரி மிஸ்ஸஸ் ராய் கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டி பாப்போமா? மிஸ்ஸஸ் ராய் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது புளிப்பா இருக்கிற பொருட்கள் எல்லாம் அமிலம், கசப்பாவும் தொட்டா சோப்பு மாதிரி வழுவழுன்னு இருக்கிற பொருட்கள் எல்லாம் காரம். இதுதான் முதல் ரூல், ரொம்ப முக்கியம். இப்ப பாரு, அனன்யா அவளோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றா. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு இருக்கா, அது செம புளிப்பு. அப்போ அதுல என்ன இருக்கும்? கரெக்ட், அமிலம். அப்புறம் குளிக்கும்போது தெரியாம சோப்பு டேஸ்ட் பண்ணிட்டா, அது பயங்கர கசப்பு. அப்போ சோப் என்ன? காரம். பாத்தியா, எவ்ளோ சிம்பிள். ஆனா ஒரு நிமிஷம் வெங்கட், இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது பாடம் மட்டும் இல்ல, இது ஒரு சேஃப்டி ரூல். மிஸ்ஸஸ் ராய் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்னன்னே தெரியாத எந்த ஒரு பொருளையும் எடுத்து வாயில வச்சு டேஸ்ட் பண்ணவே கூடாது, எப்பவுமே கூடாது. இது ரொம்ப டேஞ்சரஸ். சரியா? இத மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாமா? அமிலம் அண்ட் காரக்குடும்பம். இந்த அமிலங்கள், காரங்கள்ல வேற வேற டைப்ஸ் இருக்கா? ஆமா இருக்கு. வா, அது என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல அமிலங்கள்ல 2 முக்கியமான வகை இருக்கு வெங்கட். இது எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும், நோட் பண்ணிக்கோ. ஒன்னு கனிம அமிலங்கள், அதாவது மினரல் ஆசிட்ஸ். இன்னொன்னு கரிம அமிலங்கள், அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஐயோ, பேர்லாம் கஷ்டமா இருக்கேன்னு பயப்படாத, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. இந்த டேபிள பாரு வெங்கட், இது ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற பொருள்கள்ல என்னென்ன அமிலம் இருக்குன்னு இதுல இருக்கு. இப்ப எறும்பு கடிச்சா நமக்கு வலிக்குதுல்ல, அதுக்கு காரணம் அதுல இருக்கிற ஃபார்மிக் அமிலம் தான். பால்ல இருக்குது லாக்டிக் அமிலம். இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சினா லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அப்போ நீ முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா அமிலமும் ஒரே மாதிரி டேஞ்சரஸ் கிடையாது. சிலது ரொம்ப ஸ்ட்ராங்கான அமிலம், கையில பட்டா புசிக்கிடும். ஆனா சிலது ரொம்ப வீக்கான அமிலம், நம்ம சாப்பிட்ற பொருட்கள்ல கூட இருக்கு. ஆப்பிள்ல இருக்கிற அமிலம் மாதிரி. இப்ப நாம காரங்களை பத்தி பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா வெங்கட்? சோப்பு கசப்பா வழுவழுன்னு இருக்கும்னு சொன்னேனே, அதுதான் காரங்களோட மெயின் கேரக்டர். இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, இது எக்ஸாம்ல கேட்பாங்க. தண்ணியில கரையிற காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, அல்கலிகள். இந்த வார்த்தைய மறக்கவே கூடாது. சரி, எல்லாத்தையும் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ சயின்டிஸ்ட்லாம் எப்படி எது அமிலம் எது காரம்னு கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க கிட்ட என்ன டூல்ஸ் இருக்கு? வா பார்க்கலாம். அவங்களோட சீக்ரெட் என்ன தெரியுமா? நிறங்காட்டிகள், அதாவது இண்டிகேட்டர்ஸ். இத ஒரு கெமிக்கல் போலீஸ் மாதிரி. ஒரு பொருள் அமிலமா இல்ல காரமான தன்னோட கலரை மாத்தி நமக்கு காட்டி கொடுத்துரும். இந்த டெஃபினிஷன் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்டிஸ்ட் யூஸ் பண்ற ரொம்ப காமனான ஒரு நிறங்காட்டி தான் இந்த லிட்மஸ் பேப்பர். இது எப்படி வேலை செய்துன்னு ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. நல்ல கவனி. அமிலம் நீல லிட்மஸ் சிவப்பா மாத்தும், காரம் சிவப்பு லிட்மஸ் நீலமா மாத்தும். அவ்வளோதான், இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்ப பாரு, இதுதான் கெமிஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் pH ஸ்கேல். இதுல 1லிருந்து 14 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். நடுவுல இருக்கிற நம்பர் 7, அதுதான் நியூட்ரல், நம்ம குடிக்கிற தண்ணி மாதிரி. 7க்கு கீழே போனா அது அமிலம். நம்பர் குறைய குறைய அமிலம் ரொம்ப ஸ்ட்ராங். 7க்கு மேல போனா அது காரம். நம்பர் அதிகமாக அதிகமாக காரம் ரொம்ப ஸ்ட்ராங். எவ்ளோ சூப்பரான ஒரு கருவி இல்ல? ஓகே வெங்கட், இப்ப நாம ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு அமிலத்தையும் ஒரு காரத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? யோசிச்சு பாரு. இதுதான் இந்த பாடத்தோட ஹார்ட் வெங்கட். இதுக்கு பேரு நடுநிலையாக்கல் வினை. ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ஒன்னா சேரும்போது உன்னோட பவரை கேன்சல் பண்ணிடும். ரெண்டும் சண்டை போட்டு 2 பேரும் நியூட்ரல் ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோ. இது நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? உப்பும் தண்ணியும் கிடைக்கும். இந்த சிம்பிளான ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ணிக்கோ. அமிலம் பிளஸ் காரம், நமக்கு கிடைக்கிறது உப்பு பிளஸ் நீர். இதுதான் உப்புகள் உருவாகிறதுக்கான மேஜிக் ஃபார்முலா. சரி, நம்மளோட கடைசி பகுதிக்கே வந்தாச்சு.
இந்த நடுநிலையாக்கல் ரியாக்ஷன் சும்மா லேப்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இது நம்மள சுத்தி நம்ம டெய்லி லைஃப்ல நடந்துட்டே இருக்கு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வா பார்க்கலாம். இப்ப பாரு, தேனீ கடிச்சா வலிக்குதா? ஏன்னா அதோட கொழுக்குல அமிலம் இருக்கு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கேலமைன் லோஷன் போடுவோம். அது ஒரு காரம். அமிலமும் காரமும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகி வலி குறைஞ்சிடும். அதே மாதிரி தான் நெஞ்செரிச்சல் வரும்போது அதுக்கு காரணம் வயித்துல அமிலம் ஜாஸ்தியாகிறது தான். நாம குடிக்கிற ஆன்டாசிட் ஒரு காரம். அது அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இதே கான்செப்ட் தான் விவசாயத்துல ஃபேக்டரி கழிவுகளை சுத்தம் பண்றதுலன்னு எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகுது. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி உப்புகளை பத்தின 2 முக்கியமான வார்த்தைகளை மட்டும் சீக்கிரமா பாத்துரலாம். இதுவும் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 வார்த்தைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. சில உப்புகள்ல தண்ணி சேர்ந்திருக்கும். அதனால அது பாக்குறதுக்கு சக்கரை மாதிரி கிறிஸ்டலா இருக்கும். அதுக்கு பேரு நீரேற்றப்பட்ட உப்பு, அதாவது ஹைட்ரேட்டட் சால்ட். அந்த உப்பை சூடுபடுத்தினா அதுல இருக்கிற தண்ணி போயிடும். அப்புறம் அது பவுடர் மாதிரி ஆயிடும். அதுக்கு பேரு நீரற்ற உப்பு, அதாவது அன்ஹைட்ரஸ் சால்ட். அவ்வளவா மேட்டர். இப்ப நீயே ஒரு குட்டி சயின்டிஸ்ட் ஆயிட்ட வெங்கட். இந்த சயின்ஸ் உன்னோட கிச்சன்ல, பாத்ரூம்லன்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னைக்கு உனக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். உங்க வீட்டை சுத்தி பார்த்து வேற என்னென்ன அமிலங்கள், காரங்கள் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுறியா? இன்னைக்கு ரொம்ப சூப்பரா கவனிச்ச வெங்கட். வெரி குட். நீ இப்போ எக்ஸாமுக்கு பக்காவா ரெடி ஆயிட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்லி கொடுத்ததை உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து படிச்சா எல்லாரும் நல்ல மார்க் வாங்கலாம். உன்னால முடியும். ஆல் தி பெஸ்ட்.